வீட்ல குழம்பு மிளகாய் தூள் தீர்ந்து போயிடுச்சு. எப்பவுமே வெயில்ல காய வச்சு தான் அரைச்சிட்டு வருவேன். வெயில் இல்லாததுனால கடாயில வறுத்துட்டு அரைச்சிட்டு வரலான்னு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா பொருட்களும் சூடு ஏற அளவுக்கு லேசா தான் வறுக்கணும். செவக்க வறுக்க கூடாது. ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மிளகா 1/2 கிலோ தனியாவை தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிட்டேன். மிளகாய் நெடி வகணும் லேசா உப்பு தூவிக்கிட்டேன். எல்லா பொருட்களும் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டேன். இந்த டம்ளரோட அளவு 150 ml. மிளகு, துவரம் பருப்பு, பச்சை பயிறு, வெந்தயம், பச்சரிசி சேர்த்து லேசா வறுத்துட்டு சோம்பு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் கட்டி 150 கிராம். கருவேப்பிலையை நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். கருவேப்பிலை காம்பை சேர்த்து வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அதே சூட்டில் கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கிட்டேன். இது எல்லாமே சூடு ஆகினதும் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு பேப்பரில் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மினி பிளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.